وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுடைய அருள் நிறைந்த இந்த ரமதான் மாதத்திலே இரவு தொழுகைக்கு பிறகான இந்த அமர்விலே நாம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அருள் நிறைந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்துடைய எல்லா கல்விகளை விடவும் அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா அழகிய பெயர்கள், அல்லாஹுடைய பெயர்களை பற்றிய கல்வி என்பது இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கல்வி. ஏனென்று சொன்னால் இது அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய ஒரு கல்வி. இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உரையாற்றும் பொழுது சஹாபாக்களுடைய தியாகங்கள், நம்முடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய வரலாறுகள், இவற்றையெல்லாம் சொல்லி நாம் உரையாற்றும் பொழுது அந்த உரை நம்மை ஈர்க்கக்கூடியதாக, நம்மை மறந்து கேட்கக்கூடியதாக அந்த உரைகள் இருக்கும். ஆனால் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களுடைய விளக்கங்கள் பற்றிய இந்த உரை என்பது இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான கல்வி. இதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்தே இருக்கின்றான். அல்லாஹ்வை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய கல்விதான் இந்த தலைப்பு. பொதுவாக ஒன்றை பற்றி தெரியாதவர்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவர்கள் அடைவார்கள். ஒருவனுக்கு சிங்கத்தை பற்றி தெரியவில்லை வைத்துக் கொள்ளுங்கள், சிங்கம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. அவன் சிங்கம் என்ற மிருகத்தை பார்க்கும் பொழுது அதன் அருகில் சிங்கம் என்றால் என்னவென்று தெரியாமல் அதன் அருகில் சென்றால் அதனால் அவன் பாதிப்புக்கு உள்ளாவான். அதே போன்று ஒருவனுக்கு நெருப்பு என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தான் என்று சொன்னால் அந்த நெருப்பினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அவன் அடைவான். அந்த நெருப்பினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அவனுக்கு அடைய தெரியாது. இப்படி உலகத்தில் உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை நாம் அதிலிருந்து அதை பயப்பட வேண்டிய விஷயமாக இருந்தால் நாம் அதற்கு பயப்படுவோம். அதே போன்று அது நேசிக்க வேண்டிய விஷயமாக இருந்தால் அதை நாம் நேசிப்போம். அது நன்மை தரக்கூடிய விஷயமாக இருந்தால் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் அடைந்து கொள்வோம். அதுபோன்று நாம் அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நமக்கு சொல்லித்தர முடியாது. ஏனென்றால் நம்முடைய பார்வைகளால் அல்லாஹ்வை நாம் பார்த்து விட முடியாது. நம்முடைய கண்கள் அல்லாஹ்வை அடையாது. நம்முடைய சிந்தனைகளால் நாம் அல்லாஹ்வை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கு ஒரே வழி என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்லி தந்த விஷயங்கள் மூலமாக மட்டும்தான் நாம் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள், இதை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வை பற்றிய பயம் நம்மில் அதிகரிக்கும். அல்லாஹ் என்றால் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.
அது இறைவனை பற்றிய இறை நம்பிக்கையை நமக்கு அந்த அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை நமக்கு அதிகரிக்கும். அதே போன்று நாம் அல்லாஹ்வை ஏன் வணங்க வேண்டும், நம்முடைய வணக்கம் சரியாக அமைவதற்கு அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை பற்றி அறிவது ஒரு மிகச் சிறந்த ஒரு காரணமாக அமையும். இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ்வுடைய பெயர்களை அறிவதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கேடு தரக்கூடிய எல்லா தீமைகளையும் அல்லாஹ்வுடைய பெயர்களை அறிவதன் மூலமாக நாம் விலகிக் கொள்ள முடியும். அவ்வளவு ஒரு ஆழமான கல்வி அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய கல்வி. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நம்மை படைத்ததே அவன் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காகத்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானா இல்லையா, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த உலகத்தில் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பியதின் நோக்கமே அவனை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அனி அபுதுல்லாஹ் வஜ்தனிபு தாகூத், நாம் எல்லா சமுதாயங்களுக்கும் தூதர்களை அனுப்பினோம். எதற்காக? அனி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், வஜ்தனிபு தாகூத், நீங்கள் தீய சக்திகளை இறைவனுக்கு மாற்றமாக செயல்பட வேண்டும் என்று தூண்டக்கூடிய அந்த சக்திகளை அந்த சட்டங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதை போதிப்பதற்காகத்தான் எல்லா சமுதாயங்களுக்கும் அல்லாஹ் செய்திருக்கின்றான், நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் நம்ம தௌஹீதை விளங்காம அல்லாஹ்வை பற்றி அறிவதுதான் தௌஹீத். அல்லாஹ்வை பற்றி அறியாமல் தௌஹீதை விளங்காம மௌத்தாயிட்டம் வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை கோடான 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 கோடி ஆண்டுகள் ஆனாலும் நாம் நரகத்தை விட்டு என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வ மஹ்வாஹுன் நார், அவனுடைய ஒதுங்குமிடம் தங்குமிடம் நரகம்தான். வமாதில் லாலிமீன மின் அன்சார், அந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, யார் அந்த இணை வைத்தல் அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான். அப்ப இந்த இணை வைத்தல் என்பதை விட்டு நாம விலகி தௌஹீதை நாம சரியாக புரிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களுடைய விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கிடுங்க, ஒருபோதும் நம்ம கிட்ட என்ன வந்துடாது, கடுகளை கூட ஷிர்க் வராது. இன்றைக்கு பல்வேறு கூட்டங்கள் வழிகட்டு போவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய சரியான விளக்கத்தை அவங்க என்ன செய்யல, தெரியல. நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னாங்கிற பேர்ல ஏதோ 99 பெயர்களை அட்டவணை போட்டு வைத்து விட்டால், அதை மனப்பாடம் செய்து விட்டால் நாம் சொர்க்கம் சென்று விடலாம் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கைகள் தான் இருக்கிறார்களே தவிர அஸ்மாவுல் ஹுஸ்னா எதற்காக அல்லாஹ் சொல்கின்றான், அதை நாம் நம்முடைய மனதில் இருத்துவது என்றால் எப்படி, அதை நாம் சரியாக நம்புவது எப்படி என்கின்ற இந்த அடிப்படைகளை விளங்காத காரணத்தினால்தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் பல்வேறு இணை வைப்பு காரியங்கள் ஏற்படுவதற்கு காரணமே அல்லாஹ்வை பற்றிய அறிவு. அல்லாஹ்வை பற்றி அறிவது என்றால் அல்லாஹ்வுடைய தன்மைகளிலிருந்து இறைவனை பற்றி புரிந்து கொள்ளாத காரணம்தான் இந்த இணை வைப்புக்கு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இந்த இணைவை தௌஹீத் என்பது அது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு என்று சொன்னால், ஒரு சில செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம செய்து விடுவோம், இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய அடிப்படைக்கு நம்ம போயிடுவோம். மறுமை நாளில் ஒரு அடியான் வருவான், திருமதியில பதிவு செய்யப்பட்ட நபிமொழி, ஒரு அடியான் வருவான். அவன் எந்த அளவுக்கு பாவத்தை சுமந்து கொண்டு வருவான்னு சொன்னோம்னா பூமி நிறைய பாவத்தை சுமந்து கொண்டு வருவான், பூமி நிறைய பாவம். அப்ப அல்லாஹ் சொல்வான், வலா உபாலி இப்ன ஆதம் லவ் அதைத்தனி பி குராபில் அர்லி ஹதாயா சும்ம லகீதனி வலா துஷ்ரிக் பி ஷையா, மனிதனே நீ பூமி நிறைய பாவத்தை செய்துவிட்டு எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் என்னை சந்தித்தால் அதைத்துக பி குராபிஹா மக்ஃபிரா, நான் உனக்கு பூமி நிறைய மன்னிப்போடு உன்னிடம் வருவேன். பூமி நிறைய பாவத்தை செஞ்சுட்டு போனாலும் சரி, அவன் அல்லாஹ்க்கு இணை வைக்காம மூத்தாயிட்டான் வச்சுக்கிடுங்க, பூமி நிறைய மன்னிப்பை அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து அவன் எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் இருப்பதற்கு பேர் தான் தௌஹீத்.
அந்த தௌஹீதை புரியக்கூடிய கற்றுத்தரக்கூடிய கல்விதான் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களுடைய அந்த விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வது. இதற்கு இன்னொரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நேர் ஆப்போசிட்டா இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாள்ல ஒரு பாவின்னு சொன்னோம்னா இணை வைத்த பாவி. இணை வைப்பாளர்கள் எல்லாருமே பாவத்துல தண்டனை சமம் கிடையாது. இணை வைப்பாளர்கள் எல்லாருக்கும் நிரந்தர நரகம் தான். ஆனா அபூ ஜஹலுக்கும் அபூ தாலிபுக்கும் ஒரே நரகமா இருக்காது. ஃபிரௌனுக்கும் அபூ தாலிபுக்கும் ஒரே நரகமா இருக்குமா? ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடியவன், அபூ ஜஹல் எவ்வளவு பெரிய கொடியவன், அபூ லஹப் எவ்வளவு பெரிய கொடியவன். அப்ப இணை வைப்பாளர்களுக்கு நிரந்தர நரகம் சொன்னாலும் இணை வைப்பாளர்கள் இந்த உலகத்துல மென்மை போக்கோடு நடந்தவங்க இருப்பாங்க, அநியாயம் செஞ்சவங்க இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லோருக்கும் நிரந்தர நரகம். ஆனா நரகத்துல அவங்களுக்கு தண்டனை என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒரு இணை வைத்த ஒரு பாவி ஆனா நரகத்துல என்ன செய்வான்? குறைந்தபட்ச வேதனையில இருப்பான். குறைந்தபட்ச வேதனை என்ன நினைக்கிறீங்க? குறைந்தபட்ச வேதனை சொன்னோம்னா அவனுடைய கால்கள்ல இரண்டு உள்ளங்கால்கள்ல நெருப்பாதான இரண்டு கங்குகள் வைக்கப்படும், மண்டை கபாலம் கொதித்து வடியும். இதுதான் குறைந்தபட்ச வேதனை. இந்த 6 அடி உடம்புக்கு நினைக்கிறோமா? அந்த 6 அடி உடம்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தன் அல்லாஹ் நரகத்துல தூக்கி போடும் போதே அவனுடைய சைஸ் எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா, ஒரு காஃபிருடைய ஒரு இணை வைப்பாளனுடைய கடவாய் பல் இருக்கு பாருங்க, அது உஹது மலை சைஸுக்கு இருக்கும். இணை வைப்பாளனுடைய கடவாய் பல் எப்படி இருக்கும்? உஹது மலை சைஸுக்கு இருக்கும். அவனுடைய இந்த புறத்திலிருந்து வலாவில் இந்த புறத்திலிருந்து இந்த புறத்துக்கு வர்றதுக்கு 3 நாள் ஆகும். அப்ப நம்ம தோராயமா கற்பனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு நரகவாதியுடைய உடலே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன செய்யும்? இருக்கும். 3 நாள் பயணம். அப்ப அப்படிப்பட்ட அந்த உடம்புக்கு உள்ளங்கால நெருப்பு வச்சோம்னா மண்ட கபாலம் கொதித்து வடின்னு வச்சுக்கிடுங்க, அது எவ்வளவு கடுமையான வேதனை. அப்ப நரகத்துல குறைந்தபட்ச வேதனையில ஒரு முஷ்ரிக் இருப்பான், அல்லாஹ் இணை வைத்தவன் இருப்பான். அவன் அல்லாஹ் நரகத்தை விட்டு வெளியெடுத்து, என்னுடைய அடியானே, உனக்கு பூமி நிறைய ஏதாவது இருந்தா, உதாரணத்துக்கு பூமி நிறைய தங்கம் வைத்துக் கொள்ளுங்க, பூமி நிறைய தங்கம் உனக்கு இருந்தா நீ என்னப்பா செய்வ அப்படி அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த அடியான் சொல்வான், அல்லாஹ் அந்த பூமி நிறைய தங்கத்தை உங்கள்கிட்ட தந்துட்டு நான் அந்த நரகத்தை விட்டு தப்பிக்கத்தான் அல்லாஹ் நினைப்பேன் அப்படின்னு அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்லுவான். இந்த உலகத்துல தங்கத்துக்கு மதிப்பு, ஆனா அங்கதான் எந்த தங்கம் எடுபடாது, தங்கம் வெள்ளி எதுவுமே அங்க எடுபடாது. லா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்து வலா யுஹது மின்ஹா அத்லும். அங்கே எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த ஈட்டு தொகையும் அங்க என்ன செய்யப்படாது? பெற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இறைவன் அந்த பூமி நிறைய தங்கத்தை ஒன்றிலும் தந்து விட்டு நான் நரகத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைப்பேன். அப்ப அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியானே, நான் உங்கள்கிட்ட உலகத்துல வாழும்போது பூமி நிறைய தங்கத்தை கேட்கல, எனக்கு இணை வைக்காது என்று தானே சொன்னேன். நீ மௌத்தா போகும்போது ஈமானோட மரணிக்க வேண்டும், எனக்கு இணை வைக்காமல் வாழ வேண்டும் என்றுதானே நான் சொன்னேன். நீ அந்த ஷிர்கை தானே செய்துவிட்டு வந்திருக்கின்றாய், எப்படி நான் மன்னிக்க முடியும்? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டு போயிட்டான்னு சொன்னோம்னா எத்தனை கோடான 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 கோடி ஆண்டுகள் ஆனாலும் அவன் நரகத்தை விட்டு என்ன செய்ய முடியாது? வெளியே வரவே 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 முடியாது சொன்னோம்னா அந்த இணை வைப்பு நம்ம கிட்ட வந்துடலாமா? அந்த இணை வைப்பு நம்ம கிட்ட வராமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கல்விதான் அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களை நாம் அறிந்து கொள்வது. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல அவனுடைய அழகிய பெயர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அஅராஃப் 7வது அத்தியாயத்துல 180வது வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு நீங்கள் அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஃபதுஊஹு பிஹா, அதன் மூலமாக அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம் இருக்கிறது. நம்ம வரக்கூடிய நாட்கள் செய்வோம் பார்ப்போம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்று 17வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், குலிதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், அபிதுர் ரஹ்மான் அல்ல ரஹ்மான் என்று அழையுங்கள். யா அல்லாஹ், நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யறோம், யா ரஹ்மான் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இப்ப நம்ம 2 அல்லாஹ் அழைக்கல, அது எல்லாமே அல்லாஹ்வுக்குரிய பெயர்கள் தான். அப்ப குலிதுல்லாஹ் அபிதுர் ரஹ்மான், நீங்க அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, நீங்கள் எப்படி அழைத்தாலும் அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்ய குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த வசனம் அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்குது இந்த ஆயத்தில் நமக்கு என்ன செய்யுது? குறிப்பிடுகிறது.
அதே மாதிரி 8வது அத்தியாயத்தில் சூரத்து தாகா என்ற அத்தியாயத்தில் 20வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர யாரும் கிடையாது, அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி சூரத்துல் ஹஷ்ர்ங்கிற அத்தியாயத்தில் 22, 23, 24 பல்வேறு அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாஹ் கூறுகின்றான். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹுவ. அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது. ஆலிமுல் கைப், அவன் மறைவானவற்றை அறியக்கூடியவன். ஷஹாதா, வெளிப்படையானவற்றை எல்லாம் அறியக்கூடியவன். ஹுவர் ரஹ்மான், அவன் அர் ரஹ்மான், அளவிலா அருளாளன். அர் ரஹீம், நெகரிலா அன்புடையோன். ஹுவல்லாஹுல்லதி, இன்னும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது. அல் மலிக், அவன் அரசன். அல் குத்தூஸ், அவன் தூயவன். அஸ் சலாம், அவன் குறைகளற்றவன். அல் மூமின், அவன் அடைக்கலம் தருபவன். அல் முஹைமின், அவன் கண்காணி. அல் அசீஸ், அவன் யாவற்றையும் மிகைத்தவன். அல் ஜப்பார், அவன் அடக்கி ஆள்பவன். அல் முத்தகப்பிர், அவன் பெருமைக்குரியவன். சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் பாருங்க. அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் தூயவன். அப்ப அல்லாஹ்வுடைய பண்புகளை தெரியும் பொழுது ஒருவன் எதை விட்டும் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறான், இணை வைக்கக்கூடிய காரியங்களை விட்டும் அல்லாஹ்வை அவன் தூய்மைப்படுத்துகிறான். தௌஹீதை அவன் சரியாக புரிகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், ஹுவல்லாஹ், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல் ஹாலிக், அவன் தான் படைப்பாளன். அல் பாரி, அவன் தான் தோற்றுவிப்பவன். அல் முசவ்விர், அவன் தான் உருவம் கொடுப்பவன். லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனைத்தான் துதிக்கிறது. வஹுல் அஸீஸுல் ஹக்கீம், அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அஸ்மான் அல்லாஹ் சொல்றான். அஸ்மானா அதனுடைய ஒருமை சொல்லணும் இஸ்மு. இஸ்முனா என்ன? அந்த வார்த்தைக்கு நம்ம தமிழில் பெயர் அப்படின்னு சொல்றோம். இஸ்முங்கிற வார்த்தைக்கு அரபி மொழியில் என்ன அர்த்தம் சொன்னோம்னா, அதுக்கு 2-3 அர்த்தங்கள் சொல்லப்படுது. ஒன்று சிமத்துன், சிஃபத்துன், தன்மை. அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய தன்மைகளை பத்தி நமக்கு என்ன செய்யுது, சொல்லி காட்டுது. ரப்புனா யாரு? என்னுடைய ரப்பு, நாம் வணங்கக்கூடிய இறைவன் அவன் எப்படிப்பட்டவன் என்று இறைவனுடைய தன்மைகளை பற்றி சொல்லி காட்டுது. நீ அல்லாஹ்வுடைய எந்த ஒரு பெயரை எடுத்துக்கொண்டாலும் அது அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி நமக்கு அது சொல்லும். இன்னொன்று இஸ்முங்கிற பெயருக்கு உயர்வு அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. வானத்தை சமான் சொல்றோம் பாருங்க, உயர்வானது. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாமே உயர்வானது. எந்த அளவுக்கு உயர்வானது? அது அல்லாஹ் சொன்னா அஸ்மாவுல் ஹுஸ்னா, அழகிய திருப்பெயர்கள். ஹுஸ்னா, அழகானவை. எந்த அளவுக்கு அழகானவை? இறைவனுடைய எந்த ஒரு பண்பிலும் அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அதுக்கு முழுமைன்னு சொன்னோம்னா கடுகளவு கூட அதுல குறை கிடையாது. ஒரு கடுகை ஒரு முடிய, ஒரு கண்ணியமைய 1 கோடியா நீங்க பங்கிட்டாலும் சரி, பங்கிட முடியாது விளங்குறதுக்காண்டி, 1 கோடியா பங்கிட்டாலும் சரி, அந்த 1 கோடியில ஒரு துண்டு இருக்குல்ல, அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன கிடையாது, குறை கிடையாது. இப்ப நமக்கும் பெயர் இருக்கு. அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமையின் பெயர் இருக்கு. அப்துல் ரஹீம், ரஹீம் கருணையாளனுடைய அடிமையின் பெயர் இருக்கு. அப்துல் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமையின் பெயர் இருக்கு. சாலிஹ்னு பெயர் வச்சிருக்கிறோம். நமக்கும் பெயர் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கும் பெயர் இருக்கு. ஆனா நம்முடைய பெயருக்கு அல்லாஹ்வுடைய பெயருக்கு என்ன வித்தியாசம்? நம்மள பெரும்பாலும் அப்துல்லான்னு பெயர் வச்சிருப்பார், அல்லாஹ்வுடைய அடிமையின் பெயர் இருப்பார். ஆனா அவர் நாத்தியவாதியா இருப்பார். அவர் உண்மையான அந்த பெயருக்குரிய தன்மை அவர்கிட்ட என்ன செய்யாது, இருக்காது. சாலிஹ்னு பேர் வச்சிருப்பாரு, ஆனா நல்லவன் பேரா இருக்கும். பார்த்தா முழுக்க அவன் பெரிய அயோக்கியனான செய்வான் இருப்பான். நம்முடைய பெயர்களுக்குரிய அந்த பண்பு நம்ம கிட்ட இருக்குமானா இருக்காது, முழுமையா இருக்குமானா இருக்காது. அதே எதிரான பெயர் உடையவர்களான, தன்மை உடையவர்களான செய்வோம் இருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய பெயர் அப்படிப்பட்டதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மான் சொன்னோம்னா ஒவ்வொரு பெயருக்குரிய விளக்கத்தை நாம பார்க்க போனால் அதற்கே நமக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பார்க்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கே நமக்கு 1 வருடம் 2 வருடம் தேவைப்படும். ஏன்னா ஒட்டுமொத்த குர்ஆனும் ஒட்டுமொத்த மார்க்கமும் அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய விளக்கம் தான். அதே போன்று நாம் இந்த உரை இருக்கு பாருங்க, இந்த தொடர்ல எல்லா பெயர்களுக்குரிய விளக்கங்களையும் நம்ம பார்க்க முடியாது. அதே நேரத்தில் எல்லா பெயர்களையும் நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய அடிப்படையை நாம் என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாம
தனித்தனியா அர் ரஹ்மானுக்கு என்ன விளக்கம், அர் ரஹீமுக்கு என்ன விளக்கம் என்று நமக்கு பார்ப்பதற்கு நேர காலம் இந்த 7 நாள்ல முடியாது. ஆனால் இதுக்குரிய விளக்கங்களை நாம் இந்த அடிப்படைகளை சொல்லிக் கொண்டே வரும்போது பல்வேறு அல்லாஹ்வுடைய பெயர்களுக்குரிய அந்த சரியான அர்த்தங்களை, அதில் நாம் பெற வேண்டிய பாடங்களை, படிப்பினை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், விளங்கிக் கொள்ளலாம். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாமே அது ஹுஸ்னா, அழகிய பெயர்கள். அழகிய பெயர்கள் என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு எண்டே கிடையாது, நீங்க எண்டு வச்சிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் எல்லாம் முழுமை, அதுல கடுகளை கூட என்ன கிடையாது, குறை கிடையாது. அப்ப அந்த அளவிற்கு இறைவனுடைய பெயர்கள் எல்லாமே முழுமையானவை, குறைகளற்றவை, இறைவனை பற்றி நமக்கு அறிமுகம் செய்யக்கூடியவை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் முழுவதும் அல்லாஹ்வுடைய பெயரால் தான் நிரம்பி கிடக்குது. நமக்கு எல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முத வஹி இறங்குச்சு பாருங்க. முதல் வசனம் என்ன சொல்லுச்சு? அல்லாஹ் சொன்னா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். நபியே, உம்மை படைத்தானே அந்த இறைவனுடைய பெயரால் படிப்பீராக. முதல் வசனமே என்ன? அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை பற்றி நாம ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்றாடம் இறை பெயர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை புரிந்து நாம் பயன்படுத்துகிறோமா என்பது தலைப்புடைய அடிப்படை. அப்ப நம்ம குர்ஆன் நம்பிக்கை, அந்த ஷிர்கான நம்பிக்கை என்ன செய்யாது, வராது. அல்லாஹ் படிக்க சொல்றான். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். 2:233 அல்லாஹ் சொல்றான், வஅலமு அன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர். நீங்க செய்யற எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் பஸீர், அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனுடைய பார்வை எப்படிப்பட்டது, அவன் எந்த அளவுக்கு பார்க்கக்கூடியவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். 2:235 அல்லாஹ் சொல்றான், வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ கஃபூருன் ஹலீம். அல்லாஹ் கஃபூர், மாபெரும் மன்னிப்பான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஹலீம், அல்லாஹ் சகிப்புத்தன்மை மிக்கவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். பக்ரா 2:244 சொல்றான், வஅலமு அன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியேற்பவன் என்பதையும், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்கின்றான். 2:267 சொல்கின்றான், வஅலமு அன்னல்லாஹ கனியுன் ஹமீத். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் கனியும், தேவையற்றவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படி கனி? அல்லாஹ் எந்த அளவுக்கு இறைவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது. அல்லாஹ் தேவையற்றவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹமீத், அல்லாஹ் புகழுக்குரியவன். நாம் எல்லாமே, நமக்கு எந்த ஒரு புகழும் கிடையாது. எல்லா புகழும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் உரியது. அல்லாஹ் தான் புகழுக்குரியவன், தௌதியான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 5:34 வசனம், 5வது அத்தியாயம் 34வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஅலமு அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கஃபூர், மிக்க மன்னிப்பவன், ரஹீம், அவன் நிகரில்லா அன்பாளன் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளுங்கள். 5:98 அல்லாஹ் சொல்கின்றான், இஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிக்க கூடியவன், மனுஷன் மாதிரி கிடையாது. ரப்புடைய தண்டனை மிக கடுமையானது என்று அறிந்து கொள்ளுங்கள். அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், கருணையான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனையை பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்றான், உங்க ரப்பு ஷதீதுல் இகாப், கடுமையா தண்டிக்கிறவன், அவன் கஃபூர், மிக்க மன்னிப்பவன், ரஹீம், நிகரில்லா அன்பாளன். அல்லாஹ்வை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத் அன்ஃபால்ல 40வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், ஃபஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மௌலாக்கும். அல்லாஹ் தான் உங்களுடைய பாதுகாவலன், அல்லாஹ் தான் உங்களுடைய எஜமானன், நிஅமல் மௌலா, அவன்தான் பாதுகாவலர்களின், பொறுப்பாளர்களின் மிக்க சிறந்தவன் அவன்தான். வ நிஅமன் நசீர், உதவியாளர்களின் அவன்தான் மிக்க மேலானவன், மிக்க சிறந்தவன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். நான் உதாரணத்துக்கு தான் ஒரு 10 வசனத்தை சொல்லி காட்டியிருக்கிறேன். திருமறை குர்ஆன் முழுவதும் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள் நிறைந்து காணப்படுது. அல்லாஹ் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி மனித குலத்துக்கு நம்முடைய ரப்பு நமக்கு சொல்லி தர்றான். இன்னும் சொல்ல போனா, இந்த அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நாம தெரியுறோம் பாருங்க, அல்லாஹ்வுடைய பண்பு, இதை தெரிஞ்சாதான் நமக்கு உண்மையான பயமே வரும், அல்லாஹ் மேல உண்மையான பாசமே வரும். இப்போ ஒரு ஆள் ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் நம்ம சும்மா பார்வையில மட்டும் பார்த்துட்டு போறோம் வச்சுக்கிடுங்க, அவர் மேல வெறுப்பும் வராது, அவர் மேல நேசம் என்ன செய்யாது, வராது. அவரோடு நம்ம நெருங்கி பழகும் போது அவருடைய நற்குணத்தை பார்க்கிறோம், அவருடைய உதவிகளை பார்க்கிறோம், சார் அவர் மேல ஒரு பாசம் வரும், என்ன மாதிரி நல்ல மனுஷரா இருக்கிறான்னு சொல்லி. அப்படிதான் மனித வாழ்க்கை.
அதே மாதிரி ஒருவரோடு நெருங்கி பழகும் போது தூரமா இருந்து பார்க்கும்போது அவரை பத்தி நமக்கு எதுவும் தோணாது. ஒரே ரூம்ல இருக்கிறோம் வச்சுக்கிடுங்க, இவனு சரியான சிடுமூஞ்சியா இருக்கிறாரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு, இதோட மனுஷன் வாழ முடியுமான்னு சொல்லி அவர் மேல ஒரு வெறுப்பு வரும். அப்போ ஒரு மனிதர்களுடைய தன்மைகளை தெரியும் பொழுதுதான் அவங்க மேல நமக்கு அன்பு வருது, சிலர் மேல பாசம் வருது, சிலர் மேல பயம் வருது, சிலர் மேல கருணை வருது. நம்ம ரப்பை பத்தி தெரிஞ்சா தானே ரப்பு மேல நமக்கு பாசம் வரும், ரப்புடைய கருணை என்னன்னு நமக்கு தெரியும், அந்த ரப்பு எந்த அளவுக்கு வாதி வழங்கக்கூடியவன் என்று புரியும், அந்த ரப்பு எந்த அளவுக்கு தண்டிக்கக்கூடியவன் தெரியும். அப்ப ரப்பை பத்தி நம்ம தெரியாம இருந்தா எப்படி அல்லாஹ் பற்றிய பயம் வரும், எப்படி நம்ம அல்லாஹ் புரிந்து கொள்ள முடியும்? தொழுகை அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சுன்னா ஒவ்வொரு இடத்துல அல்லாஹ்வுடைய பெயர் தான் சொல்றோம். தொழுகை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர், ருக்கு செய்யும் போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெயரை சொல்றோம், சமி அல்லாஹு லிமன் ஹமிதான் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றோம், சஜிதாக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர்ங்கிறோம். அந்த அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சா தானே நமக்கு அந்த தொழுகை சரியான தொழுகையாக இருக்கும். வெறுமனே அல்லாஹ்னா யாருன்னு தெரியாம நம்ம தக்பீர் கட்டுறோம் வச்சுக்கிடுங்க, எப்படி அந்த இபாதத்து சரியா இருக்கும்? நம்ம ருக்குல ஓதுறோம், சுப்ஹான ரப்பியல் அதீம், என்னுடைய மகத்துவமிக்க இறைவனை நான் பரிசுத்தப்படுத்தினேன். அதீம்னா மகத்துவமிக்கவனா யாரு, அதை தெரிஞ்சு சொல்லி பாருங்க. அந்த ருக்கு அவ்வளவு ஈடுபாடான ருக்குவா இருக்கும். நம்ம தொழுகையில பணிவு நமக்கு என்ன செய்யும், அதிகரிக்கும். சஜிதால போறோம், சுப்ஹான ரப்பியல் அலா, மிக உயர்வானவனாகிய அல்லாஹ்வாகிய மிக உயர்ந்தவனாகிய என்னுடைய இறைவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சஜிதா நம்ம இறைவனின் பக்கம் நெருக்கக்கூடிய சஜிதாவா இருக்கும். தொழுகையுடைய ஒவ்வொரு நிலைகளிலையுமே நமக்கு இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன செஞ்சிருக்கு, நிறைந்து இருக்கிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் அந்த அல்லாஹ்வுடைய தன்மைகள் சிஃபத், இஸ்மா அல்லாஹ்வுடைய பெயர் சொல்றோம் பாருங்க, ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய பெயரும் அல்லாஹ்வுடைய தன்மைகள் நமக்கு என்ன செய்ய சொல்லி தரு. இதை நாம தெரிந்து கொள்வது எந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிக்கிறான் பாருங்க. சஹீஹுல் புகாரில 7375வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு, ரசூலுல்லாஹ் ஒரு படை அனுப்புறாங்க, ஒரு சஹாபியை தலைவரா போட்டு. அந்த சஹாபி தன்னுடைய படையில உள்ளவங்களுக்கு எப்போ தொலை வைத்தாலும் சரி, அவர் ருக்கு செய்யறதுக்கு முன்னாடி குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதி என்ன செய்யறாரு, ருக்குவுக்கு போறாரு. அப்போ இவர் எப்போ தொலை வச்சார், முதல் ரக்காத்துல சரி, ரெண்டாவது சப்தம் விட்டு ஓதும் போதெல்லாம் அல்ஹம்து சூரா ஓதுவாரு, அதுக்கு ஏதாவது துணை சூரா ஓதுவார். ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்வாரு, குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதிட்டு அவர் ருக்கு செய்யறது. இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சஹாபாக்களுக்கு இது என்ன புதுமை, ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுது இருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க ஒரு செயலை பார்க்கல, இது அவங்களுக்கு புதுமையா தெரியுது. அப்போ திரும்பி பயணத்தை திரும்பி வந்தவனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவர் எப்போ தொழுக வச்சாலும் ருக்கு செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு, குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிட்டு தான் ருக்கு செய்யறாரு அப்படின்னு செய்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்டா சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஐய ஷையின் யஸ்னாவு தாலிக, அவர் இதுக்கு எதுக்கு இவ்வாறு செய்கிறார் என்று அவர்கிட்ட போய் கேளுங்கிறாங்க. சஹாபாக்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா, இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்பது அந்த கல்வியை தெரிகிறது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வார்த்தை சொல்லி காட்டுது. அவர் சொல்றாரு, அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அது அல்லாஹ்வுடைய சிஃபத். ஒவ்வொரு பேரும் குல் அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ்வுடைய பெயர்ல உள்ள சிஃபத், அல்லாஹ்வுடைய எல்லா பெயருமே ஒரு சிஃபத்தை உள்ளடக்கி இருக்கும். அர் ரஹ்மான் அளவிலா அருளாளன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன தன்மையை உள்ளடக்கி இருக்கு, அல்லாஹ்க்கு அருள் செய்யக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு காட்டுது. அர் ரஹீம் நெகரிலா அன்புடையவன்னா அல்லாஹ் அது அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய பெயர், ஆனா இறைவனுக்கு அன்பு காட்டக்கூடிய தன்மை இருக்குன்னு காட்டுது. அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களுமே இறைவனுடைய ஒரு தன்மையை நமக்கு என்ன செய்யுது, சொல்லி தருது. அது மட்டுமல்லாம பெயராக இல்லாமல் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று வார்த்தையில வினை சொற்கள்ல சொல்லக்கூடிய விஷயமும் அந்த சூறாவில் வருது. லம் எலித், அவன் யாரையும் பெறவில்லை, வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை, எந்த ஒருவரும் இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், இந்த குல் ஹுவல்லாஹ் சூரா இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய தன்மையை பத்தி சொல்லி தருது. வான உஹிப்பு அன் அக்ரஹ பிஹா, அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்தை நான் ஓதுறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறாங்க, அவருக்கு போய் சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. படைத்த ரப்புடைய நேசம் எதுல கிடைக்குது பாருங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை தெரியும் பொழுது படைத்த ரப்பு நம்மளை நேசிக்கிறான். அதான் நம்ம இந்த அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களை தெரிந்து கொள்வது அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு பெற்று தரும். சும்மா அது மந்திரமா ஓதுறது கிடையாது, அது அட்டவணை போட்டு மாட்டி வைக்கிறது கிடையாது. அல்லாஹ்வுடைய சிஃபத்தை தெரிவதென்றால் எப்படிங்க நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய திருப்பெயர், அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை நம்ம தெரிவது எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
சஹீஹுல் புகாரில் 5013 5015 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. இது வேற ஒரு சம்பவம். ஒரு மனிதன் என்ன செய்றாருன்னா குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுறாரு. குல் ஹுவல்லாஹ் சூரா என்ன செய்றாரு, ஓதுறாரு. அது திரும்ப 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 என்ன செய்றாரு, ஓதிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இரவு தொழுகையில் தக்பீர் கட்டி இரவு தொழுகிறோமா இல்லைங்களா, அதை ஏதோ ஓதிக்கிட்டு இருக்காரு. அல்கம் சூரா ஓதிட்டு துணை சூறாக்கு ஒரு 10 நிமிஷம் குல் ஹுவல்லாஹ் சூராவே ஓதுறோம் வச்சுக்கிடுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் பிஸ்மில்லாஹ் சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப என்ன செய்றாரு, சூரத்துல் இக்லாஸையே அவர் ஓதி தொழுகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இதை சொல்றாரு. அவர் சொன்னாரு, இன்னொரு சகோதரர் சொல்றாரு. சொன்ன நபி அல்லாஹ் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவனுமே சத்தியமாக, இன்னஹா லதஅதிலு சுல்ஸல் குர்ஆன், அந்த குல் ஹுவல்லாஹ் சூரா இருக்கு பாருங்க, அது குர்ஆன்ல 3 ஒரு பகுதிக்கு சமமானது. அப்படி என்ன அர்த்தம், குர்ஆன்ல வந்து 3 ஒரு பகுதி. எதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துது, அல்லாஹ்வுடைய பண்புகளை, ஒட்டுமொத்த குர்ஆனுமே அல்லாஹ்வுடைய பண்புகள் தான். அதுல அல்லாஹ்வுடைய பண்புகளை நேரடியாக நமக்கு 3ல ஒரு பகுதி நமக்கு என்ன செய்யுது, விளக்குது. இந்த குல் ஹுவல்லாஹ் சூரா என்பது குர்ஆன்ல 3 ஒரு பகுதிக்கு நிகரானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று சஹீஹுல் புகாரி 5015 இதே சம்பவம் தான். கொஞ்சம் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, தன்னுடைய சஹாபாக்கள் சொல்றாங்க, யஅஜிஸு அஹதுக்கும் ஐ யக்ரஅ சுலுஸல் குர்ஆன் ஃபீ லைலத்தின், ஒரு இரவுல குர்ஆன்ல 3ல 1 உங்களை யாராவது ஓத முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, அது குர்ஆன்ல 3ல ஒரு பகுதி எப்படி ஓத முடியும், 10 ஜுஸு ஒரு இரவுல ஓத முடியுமா, அது வந்து முறையா குர்ஆனை எப்படி ஓதணுமோ அப்படி ஓத கண்டிப்பா என்ன செய்யாது, முடியாது. எக்ஸ்பிரஸ் வேகத்துல இந்த ஓட்டப்பந்த தராவி தொழுகையில இந்த ஆலிம் சாமார் என்னமோ ஓட்டப்பந்தய மைதானம் நிக்கிற மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி, இது பேர் குர்ஆனா, ரத்தில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி ஓதுங்க. ரமதான் மாசம் வந்துட்டாலே ஆலிம் சாமார்களுக்கு என்ன யாருதுன்னு தெரியல, ஓட்டப்பந்தயத்து மைதானத்தை நிக்கிற மாதிரி நினைச்சாங்க, ஓட நிக்கிறாங்க. இஷா தொழுகை இரவு தொழுகை எப்படி நமக்கு சுன்னத்தோ அது மாதிரி இஷாவுடைய பின் சுன்னத்தும் சுன்னத்து தானே, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து தானே. இஷாக்கு பிறகு ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு அவுராதுகள் ஓத வேண்டி இருக்குல்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவை சொல்லணும். அதெல்லாம் நபிகள் சொல்லி தந்த சுன்னத்தான. எந்த ஒரு தொழுகைக்கு பிறகும் அது வந்து அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்ற துஆவை ஓதாமல் இருந்து விட நபிகள் சொல்றாங்க. யார் வந்து ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையா இருக்கிறது மௌத்து மட்டும்தான். அந்த அளவுக்கு சிறப்பு வந்து தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுறது. பல்வேறு துவாக்கள் நபிகள் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த ரமதான் மாசத்துல மட்டும் அந்த துவாக்கள் ஓதுறதுக்கு நேரம் கொடுக்கறது கிடையாது. பின் சுன்னத் தொழுவ நேரம் கொடுக்க 10 நிமிஷம் விட்டா அந்த துவாக்களை ஓதிடலாம், பின் சுன்னத்தையும் தொழுதெல்லாம். அப்ப இரவு தொழுகைக்கு மட்டும் என்ன செய்றாங்க, ஏதோ ஒரு மைதான பந்தயத்தை நிக்கிற மாதிரி அவங்க போட்டி போட்டு தொழுகிறாங்க. ஆனா குர்ஆன்ல 3ல ஒரு பகுதி அதை நிறுத்தி மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஓதனை யாரும் என்ன செய்ய முடியாது, ஓத முடியாது. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஐயுனா யுத்தீகு தாலிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே யாருக்கு அது சக்தி இருக்கும், ஒரு இரவுல வந்து குர்ஆன்ல 3ல 1 ஓதி முடிக்கிறது யாருக்கு முடியும் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, குல் ஹுவல்லாஹ் சூரான்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய பெயரா சொல்றாங்க. அல்லாஹுல் வாஹிது அஸ்ஸமது, அல்லாஹு அல் வாஹிது அஸ்ஸமது சுலுசுல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற பெயர், அல் வாஹிதுங்கிற பெயர், அல்லாஹ் ஒருவன், அஸ்ஸமது தேவையற்றவங்கிற பெயர் வந்து சுலுசுல் குர்ஆன். குர்ஆன்ல 3ல ஒரு பங்கு. குல் ஹுவல்லாஹ் சூரா 3 அல்லாஹ்வுடைய பெயர்களும் இருக்குது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், அஹத் தான் வாஹித், அஹதும் வாஹிதும் ஒரே மீனிங். அப்போ அஹது சமது அல்லாஹ்ங்கிற 3 இஸ்மும் அடங்கிய அந்த சூரா இருக்கு பாருங்க, இது குர்ஆன்ல 3ல 1க்கு சம்பந்தம். 3 பெயருக்கு நம்ம விளக்கம் சொல்ல போனாலே குர்ஆன் ஃபுல்லா படிச்ச விளங்கினாதான் செய்ய முடியும். இந்த 3 பெயர் அவ்வளவு ஆழமான விளக்கம் கொண்டது நம்ம என்ன செய்யுது விளங்குது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பெயர்கள் எந்த அளவுக்கு ஆழமானவை, எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பது இந்த ஹதீஸ் நம்ம காட்டுதா இல்லைங்களா. அதே மாதிரி குர்ஆன்லயே குர்ஆன் சூறாக்கள்லயே சிறந்த சூறா ஒரு சூறா இருக்கு. குர்ஆன்ல உள்ள வசனங்கள்லயே சிறந்த வசனம் ஒரு வசனம் இருக்கு. குர்ஆன்ல உள்ள சூறாவில் சிறந்த சூறா, வசனங்கள்ல சிறந்த வசனம், தனித்தனி வசனம், அல்லாஹ்வுடைய எல்லா வசனமே சிறந்ததுதான். இறைவனுடைய வசனங்கள்லயே ரொம்ப இறைவன் தந்த எல்லா வசனமும் உயர்வானது, அது எதுவுமே குறை உள்ளது கிடையாது. என்றாலும் அந்த வசனங்கள்ல ரொம்ப சிறந்த வசனம் எது தெரியுமா, சஹீஹுல் புகாரில வந்து முஸ்லிம்ல 1476வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அவங்களுடைய பெயர் அபுல் முன்திர், அவங்களுடைய பட்ட பெயர் வச்சுக்கிறீங்களேன், புனை பெயர். அபுல் முன்திர் அததிரி ஐயோ ஆயத்து மின் கிதாபில்லாஹி மஅக அலம், நீங்க மனப்பாடம் பண்ணியிருக்கிற குர்ஆனிய வசனங்கள்லயே ரொம்ப மகத்தான ஆயத்து எதுன்னு கேட்கறாங்க. சூரா வந்து வேற, நீங்க மனப்பாடம் பண்ண வசனங்கள்லயே மிக மகத்தான ஆயத்து எதுன்னு கேட்கறாங்க. அப்போ அவர் சொல்றாரு அல்லாஹ் வ ரசூல் அலம், அல்லாஹ் தூதர்னா தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்போதும் முதல் தடவை கேட்டா இப்படிதான் சொல்லுவாங்க. திரும்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, யா அபுல் முன்திர் ஐயோ ஆயத்து மின் கிதாபில்லாஹி மஅக அலம், அல்லாஹ்வுடைய நீங்க குர்ஆன்ல இருந்து நீங்க மனப்பாடம் பண்ண சூறாக்கள்ல உங்கள்ட்ட உள்ள வசனங்கள்லயே எது மகத்தான வசனம் அப்படி கேட்கறாங்க. ரொம்ப மகத்தான வசனம், பெரிய உச்ச கட்டத்தில் உள்ள வசனம் எதுன்னு கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு அல்லாஹ்வின் குல்து அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், ஆயத்துல் குர்சி 2:255 வசனம். நம்மை படைத்த இறைவனை பற்றி நம்ம ரப்பு நமக்கு அவனை பத்தி பாடம் நடத்துற வசனம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் அல் ஹை நித்திய ஜீவன், அல் கையும் அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்பவன், தன்னளவில் நிலைத்திருப்பவன். கையும்ங்கிற வார்த்தை ஒரு ஆழமான பொருள் கொண்ட ஒரு இறைவனை பற்றி நமக்கு சொல்லி தரக்கூடிய அந்த வசனம். அந்த ஆயத்துல் குர்சி இருக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லா கடைகள், நிறைய முஸ்லீம் கடைகள்ல அதை மாட்டி வச்சிருக்கிறாங்க. அதை விளங்குறதுதான் மார்க்கம். அதை விளங்கிட்டாலும் எந்த விஷயத்துக்கு நம்ம கிட்ட வராது. ஆயத்துல் குர்சி நம்மை படைத்த இறைவன் அவன் எப்படிப்பட்டவன் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு வசனம், மகத்தான வசனம். அது அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய பெயர்கள் அவ்வளவு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வசனம். அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவருடைய நெஞ்சில அடிச்சு, சும்மா நெஞ்சில அந்த உபை இப்னு கஅபுடைய நெஞ்சில அடிச்சு சொல்றாங்க, வல்லாஹி யஹ்திகல் இல்மு யா அபுல் முன்திர், அபுல் முன்திரே உங்களுடைய கல்வி உமக்கு சந்தோஷத்தை தரட்டும், மகிழ்ச்சியை தரட்டும். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பத்தி, அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி அறியக்கூடிய கல்வி இருக்கு பாருங்க, இது தௌஹீதுடைய கல்வி, நம்மை காப்பாற்றக்கூடிய கல்வி. அந்த கல்வி உங்களுக்கு என்ன செய்யட்டும், சந்தோஷத்தை தரட்டும். நீங்க அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சிருக்கிறீங்க, அதுதானங்க முக்கியம். வேற எதை நான் ஒரு ஆளு இன்ஜினியர் படிக்காம மூத்தாயிட்டாரு, எல்லாட்ட போய் என்ன நஷ்டமா? டாக்டர் படிக்காம மூத்தாயிட்டாரு, அல்லாஹ் ஏன் டாக்டர் படிக்கணும்? அல்ல, இந்த டாக்டர் படிச்சது உலகத்துல நல்லது. எத்தனையோ டாக்டர் அவங்க கற்ற கல்வி அவங்களுக்கு பயந்து இல்லாம போதா இல்லையா? ஃப்ராடு பண்றவங்களா இருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் நம்மை மறுமையில காப்பாற்றக்கூடிய ஒரே கல்வி எந்த கல்வி தான்? அல்லாஹ்வை பற்றிய கல்வி. அந்த அல்லாஹ்வை பற்றிய கல்வியை நமக்கு சொல்லித் தருது எது? அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களுடைய விஷயங்கள் நம்ம தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, புகாரில பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, 7416 நபியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, வலா அஹத அஹப்பு இலைஹில் மிதஹத்து மின் அல்லாஹ், புகழ்வது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வை விட புகழ்ச்சியை விரும்பக்கூடியவன் யாரும் கிடையாது. அவன் தகுதியானவன். நம்ம புகழ்ச்சியை விரும்பணும் வச்சுக்கிடுங்க, நம்ம தகுதியற்றவர்கள். ரப்பு தகுதியானவன், அவன் ரஸாக் வாரி வழங்கக்கூடியவன், அவன் ரப்பு அகில உலகங்களையும் படைத்தவன், கஃபூர் அவன் மிக்க மன்னிப்பாளன், அர் ரஹீம் அவன் அளவிலா அருளாளன், அவன் மலிக் அரசன், அவனுக்கு எல்லா தகுதியும், புகழ்வதற்குரிய எல்லா தகுதியும் இருக்கு. எதனால தான் வமின் அஜ்லிதாலிக வஅதல்லாஹுல் ஜன்னா, இதனால தான் அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்றாங்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய தன்மையை தெரிஞ்சு அல்லாஹ்வை புகழ்றாங்களா இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம். நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா, லில்லாஹ் அல்லாஹ்வுக்கு 99 அழகிய பெயர்கள் இருக்குது, அதை யார் சரியாக மனதில் இருத்துகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். அப்ப அல்லாஹ்வை நம்மை படைத்த இறைவனை நாம் புகழக்கூடிய வார்த்தைகள் எது? அல்லாஹ்வுடைய பெயர்கள். அந்த அல்லாஹ் புகழ விரும்புறான், அவனுடைய பெயர்களை விளங்கி நாம புகழணும். அல்லாஹ்வை விளங்கி போலதான் புகழ்ச்சி ஆகும். ஒண்ணுமே தெரியாம நாம பாட்டுக்கு நமக்கு ஆங்கிலமே தெரியல, ஆங்கிலமே தெரியாம ஒரு ஆளை நம்ம ஆங்கிலத்தை புகழ்றோம், உள்ளத்துல இருந்து வரக்கூடிய புகழ்ச்சியா இருக்குமா? அல்லது நம்ம ஹிந்தி தெரியல, ஹிந்தியில ஒரு ஆளை புகழ்றோம் வச்சுக்கிடுங்க, அது உள்ளத்துல இருந்து வரக்கூடிய புகழ்ச்சியா இருக்குமா? இருக்காது. அதான் ஜனகன மனக்கே மதிப்பு இல்லாம போகுது, தேசிய கீதம்ங்கிறாங்க. எல்லாரும் அதை ஏதோ ஒரு டப்பாங்குத்து பாட்டு மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஏன்? அது வேற ஒரு மொழியில இருக்கு, நம்ம மொழியில அது என்ன செய்யல இல்ல. அப்ப எந்த ஒன்றையுமே அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு நாம புகழும் போதுதான் அது புகழ்ச்சி ஆகும். அப்ப அது புகழ்ச்சி அல்லாஹ்வை நாம புகழும் போது இறைவன் அதில் தகுதியானவன் என்பதை விளங்கி நாம புகழ்றோம். நமக்கு என்ன கிடைச்சிருது? சொர்க்கம் கிடைத்து விடுகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, உள்ளத்துல உள்ள எல்லா நோய்க்கும் மருந்துங்க. அது எல்லா நோய்க்கும் மருந்து. திடீர்னு எனது புத்தி பதிலட்ச மாதிரி இருக்கிறான், திடீர்னு சோகமா இருக்கிறான், திடீர்னு தாடியை என்ன செஞ்சான், தாடி வைக்காதவன் தாடியை விடுறான், சுண்ணத்தான தாடி இல்லை, சோகத்தாடி.
சோகத்தாடியை விடுறான், மீசையை என்ன செய்யறான், கரடு முரடா வைக்கிறான், சட்டை அழுக்கா போடுறான், குளிக்க மாட்டேங்க, தலை பரட்டையா இருக்கிறான். என்னடான்னு கேட்டோம்னா எனக்கு மன அழுத்தம். அல்லாஹ்வுடைய பெயர்களை ஒருத்தர் சரியா விளங்கிட்டான் வச்சுக்கிடுங்க, அவனுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அவனுக்கு மன அழுத்தம் வராது. உள்ளத்தில் உள்ள நோய்களுக்கு அது அருமருந்தா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சூரத்து யூனுஸ்ல, யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். மக்களே, உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான உபதேசம் வந்து விட்டது, தெளிவான அறிவுரை வந்து விட்டது. இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்க உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு குணமளிக்கக்கூடிய அருமருந்து. வஹுதம் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, அருள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, குல் ஃபி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக யஃப்ரஹு, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அவனுடைய கருணையை கொண்டும் அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்க எதையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களோ, உங்களுடைய கோடான கோடி செல்வம், நிலம், உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய படை, உங்களுடைய பதவி, உங்களுடைய அந்தஸ்து, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விடவும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு சந்தோஷப்படுங்க. இந்த குர்ஆன்ல நம்ம உள்ளத்தில் நோய்களுக்கு மருந்து இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். பல வகையான மருந்து இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு ஆளுக்கு ஒரு கடுமையான வறுமையில் இருக்கிறாரு, எனக்கு அல்லாஹ் காசு பணம் தள்ளியேன்னு அவர் அல்லாஹ் மேல நிராசை அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தன்மை வழங்கணும். என் ரப்பு ஹலீம், அல்லாஹ் எல்லாம் தெரிஞ்சவன். ஹக்கீம், அவன் நுண்ணறிவாளன், அவன் என்ன செஞ்சாலும் அவனுடைய செயல் ரொம்ப ஹக்கீம், நுணுக்கம் நிறைந்தது. என்னோட ரப்பு ரஸாக், என்னோட ரப்பு பசீர், என்னை பார்க்கக்கூடியவன். ரப்பு என்ன பார்க்கிறான், அவன் ஹக்கீம், அவன் ரஹீம். அல்லாஹ்வுடைய பண்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன வந்தாலும் இறைவனுடைய நாட்டம் விதி, அல்லாஹ்வுடைய விதி. நபிகள் சொல்றாங்களா இல்லையா, அல் மூமினுல் கவியு கைரும் அஹப்பு இலல்லாஹி மினல் மூமினில் லைஃப், பலவீனமான இறை நம்பிக்கையாளனை விட பலமான மூமின் அல்லாஹ் கிட்ட ரொம்ப நேசத்திற்குரியவன். பலமான மூமின்னா யாரு? நாம் எந்த ஒன்றை செய்வதற்கு முன்னாடி யஹரி சலாமா யன்ஃபவு, உனக்கு எது பயனளிக்கும் அது ஆசைப்படு. நடக்கிறதுக்கு முன்னாடி எது நமக்கு நல்லது அறிவை கொண்டு சிந்தி. இரண்டாவது, அல்லாஹ்ட்ட நீ உதவி தேடு. மூன்றாவது, நீ அதை நோக்கி அடைவதில் சோர்வடைந்து விடாதே. நாலாவது என்ன, உனக்கு அதுல பாதிப்பு வந்தால், இஸ்லாம் இப்ப உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். ஒரு ஊருக்கு போறோம், பைக்ல போறோம். முதல்ல அறிவை வச்சு சிந்திக்கணும். பைக்ல கரெக்டா பிரேக் இருக்கா, பெட்ரோல் இருக்குதா, டயர் எல்லாம் பஞ்சர் இல்லாம இருக்குதா, ஹெல்மெட் போட்டிருக்கோமா, சரியான வேகத்துல போறோமா, எல்லாம் போறோம். இதனால அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் நான் பயணம் போறேன், நீ எனக்கு இந்த பயணத்தை பாதுகாப்பா ஆக்கி கொடு, பயணத்துவா ஓதிக்கிறோம். நாம கரெக்டா பாதுகாப்பா கவனமா போறோம். அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவான். ஒரு பாதிப்பு வந்துன்னு வச்சுக்கிடுங்க, இப்பதான் அங்க ஈமான் வருது. ஒரு பாதிப்பு ஒரு கைக்கு உடைஞ்சிட்டு, காது உடைஞ்சிட்டு, அது ஏதோ பெரிய பாதிப்பு வந்துன்னு வச்சுக்கிடுங்களேன். ரூஹு போயிட்டா அதுக்கு பிறகு நம்ம நினைக்கிறது ஒண்ணும் இல்லையே. கை காது உடைஞ்சாதானே நம்ம அறிவை வச்சு சிந்திப்போம். ரூஹு போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு நம்ம எப்படி சிந்திக்க முடியும்? அல்லாஹ்ட்ட போயிடுவோமே. அப்போ ஒரு பாதிப்பு வந்துச்சு, கை காது உடைஞ்சிடுச்சு. இப்ப நபிகள் நான் சொல்றாங்க, லவ் அசாபக ஷைஉன், உனக்கு ஏதாவது துன்பம் வந்துட்டுனா ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா வ கதா, நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிரும், புலம்பாத. நான் இந்த ரூட்ல ஏன் போனேன், நான் எதுக்கு இந்த பைக் எடுத்துட்டு ஏன் போனேன், எல்லாம் புலம்பாத. அதெல்லாம் எப்போ சிந்திக்கணும்? நடக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு முடிஞ்சாச்சா, நீ அதை பத்தி அப்படி பேசாத. இன்னலோ தஃப்தஹு அமல ஷைத்தான், இந்த லவ் போட்டு பேச கதர், நீ என்ன செய்யணும், கதருல்லாஹி வமா ஷா ஃபஅல, இது அல்லாஹ்வுடைய விதி. அவன் நாடியது நடந்துருச்சு. ரப்பு எல்லாம் தெரியும், ரப்பு எனக்கு நாடி இருக்கிறான். அல்லாஹ் என் மறுமையில் என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், எனக்கு இதற்கு பகரமா அல்லாஹ் சொர்க்கம் தருவான். இந்த உலகத்துல ஏதோ ஒண்ணு நான் வழிகேட்டில் போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி அல்லாஹ் இப்படி சோதனை தந்திருக்கின்றான். என் ரப்பு எனக்கு இதை விட சிறந்த பரிகாரத்தை தருவான். அல்லாஹ்வுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பண்புகளை புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கிடுங்க, எந்த மன அழுத்தம் நம்ம பாதிக்காது, எந்த மன அழுத்தம் பாதிக்காது. நம்ம தெரிந்தால், நம்பினால், ஈமானோடு நம்பினோம்னு சொன்னோம்னா எந்த துன்பம் வந்தாலும் அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், விடுபட்டலாம். அவ்வளவு பெரிய மருந்து, உள்ளத்து நோய்களுக்கு மருந்து அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இருக்குது. அதுல ரொம்ப முக்கியம் இதுல இருக்குது. குர்ஆன்ல உள்ள அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம தெரிந்து கொள்வது, அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்வதில் நமக்கு இருக்குது. அதான் அல்லாஹ் பல வசனங்கள் சொல்றான். 17 அத்தியாயம் 82 சொல்றான், ஒரு நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, குர்ஆன்ல உங்களுக்குரிய ஆரோக்கியத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ரஹ்மத்துல் மூமினீன், மூமின்களுக்கு அருளை இறக்கி வைத்திருக்கிறோம். ஆனா இதை யார், வலா யஸீதுல் லாலிமீன இல்லா ஹஸாரா, அநியாயக்காரங்களை ஃபர்ஸ்ட் யார் வருவா, இணை வைப்பாளர்கள். அநியாயக்காரங்களுக்கு அது கேட்டை நஷ்டத்தை தவிர வேறதை அதிகப்படுத்தாது. மூமின் ஈமான்தாரிகளுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்,
இது ஒரு ஷிஃபா, இது ஒரு ஆரோக்கியம், இது ஒரு அருமருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துல 44வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், குல் ஹுவல் லல்லதீன ஆமனு ஹுதன் வ ஷிஃபாஉன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டி ஒரு அருமருந்து, நோய் நிவாரணம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம உள்ளத்துல சரியாயிட்டாலே உடல்ல உள்ள நோய் ஃபுல்லா சரியாயிருங்க. நிறைய பேர் நம்ம உள்ளத்தை சரியாயிட்டா வச்சுக்கிடுங்க. இன்னைக்கெல்லாம் விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க, ஒரு நேரத்துல கறி சாப்பிட்டா கொழுப்பு அடைக்கும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய சாப்பிட சொல்லல. என்ன சொல்றாங்க, ஹார்ட் அட்டாக் அதிகமான காரணம் மன அழுத்தம் தான். நம்ம இந்த ஒரு தேவையான அளவுக்கு இறைச்சி சாப்பிடுவதனால என்ன செய்யாது, ஹார்ட் அட்டாக் வராது. மன அழுத்தம் தான் காரணம். நீங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க, நாங்க இவ்வளவு நாள் தப்பா சொல்லிட்டோம்னு மருத்துவ உலகம் என்ன செய்யுது, சொல்லி கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த மன அழுத்தம் நபியா சொன்னாங்களா இல்லையா, உடம்புல ஒரு சதை துண்டு இருக்குது, ஃபைதா சலுகல் சலுகல் ஜஸது குல்லு. அந்த சதை துண்டு சரியாயிட்டா உடம்பு முழுவதும் என்ன செஞ்சிடும், சரியாயிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. அந்த சதை துண்டு நாசமா போச்சுன்னா உடம்பு முழுவதும் நாசமாயிடும். ஏதாவது ஒண்ணு வந்தவொன்னு இப்படி ஆயிடுச்சு பதர்னா என்ன செய்யும், சுகர் வேகமா இறங்கும். என்ன செய்யும், அடுத்து லோ பிரஷர் ஆகும். அடுத்து என்ன வேகமா ஆஸ்பத்திரி கொண்டு ரூஹு போகும். இதான் நடக்குது. பதட்டத்துல நமக்கு எல்லாமே பிரச்சனை எங்க வருது, பதட்டத்தான பெரிய பிரச்சனை வருது. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ் பத்தி தெரியுறோமோ நம்மை அது மனசை என்ன உறுதிப்படுத்து. என்ன நடந்தா என்ன செய்யாது, அது ஒரு உள்ளத்தை பக்குவப்படும். சஹாபாக்கள் வாழ்க்கையில் ஆச்சரியம் தானே. ஒரு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் இறந்து போகும்போது உம்மு சுலைம் அலங்கரிச்சுக்கிட்டு தாம்பத்தை ஈடுபட்டாங்களே. குறைமதியாளர்கள் இந்த செயலை ஏதோ அவங்க ஒரு கல்லஞ்ச காரியமா சித்தரிப்பாங்க. அப்படி கிடையாது. இது இறை நம்பிக்கையுடைய உச்சகட்டம். ரப்பு தந்தான், ரப்பு எடுத்துக்கிட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை மூத்தாவும் முன்னவன மகள் என்ன செய்வாங்க, எங்க தந்தையார் வந்தே ஆகணும்பாங்க. நபியான சொல்லி அனுப்புவாங்க, இன்னலில்லாஹி மா அஹத வலஹு மா ஆதா. அல்லாஹ் எதை எடுத்துக்கொண்டானது அவனுக்குரியது, அவன் எதை தந்தானது அவனுக்குரியது. குல்லுன் இன்தஹு அஜலி முஸம்மா. எல்லாமே அல்லாஹ் கிட்ட ஒரு குறிப்பிட்ட விதிக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. ஃபல் தஸ்பிர், என்னுடைய மகள் பொறுமையை மேற்கொள்ளட்டும், அவள் உறுதியாக இருக்கட்டும். தஹ்தசிம், அல்லாஹ்ட்ட தனக்கு ஏற்பட்ட சோதனைக்கு நன்மை எதிர்பார்க்கட்டும். இது வச்சுக்கிடுங்க, எந்த துன்பம் வந்தாலும் நம்ம உள்ள கரெக்டா இருக்கும். உள்ளம் சரியாயிட்டா உடல் உறுப்புகள் சரியா இருக்கும். அப்ப நம்ம உள்ளத்துல உள்ள நோய்களுக்கு பொறாம, குரோதம், அடுத்தவனுக்கு ஒரு அழகிய வாழ்க்கை துணை, ஒரு பெண்ணுக்கு அழகிய கணவர் அமைச்சிட்டாலோ, அல்லது ஒரு கணவனுக்கு அழகிய மனைவி அமைந்து விட்டாலோ, அல்லது ஒருவன் செல்வத்துல மேலோங்கி போனாலோ, ஒரு கல்வியில மேலோங்கி போனாலோ நம்ம கிட்ட எந்த பாதிப்பு பொறாம வராது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த உலகத்துல எபுசுது ரிஸ்கல் மேஷா, அவன் நாடியோரு கொடுப்பான், நமக்கு அல்லாஹ் மறுமையில தருவான். அல்லது நமக்கு வேற ஒண்ணு அல்லாஹ் தருவான், நமக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். அவ்வளவு பெரிய மருந்துங்க. இந்த அல்லாஹ்வுடைய பண்புகள் நாம தெரிய சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது. அதே போன்று மிகப்பெரிய பேராபத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய குஃபுர்ல இருந்து, ஷிர்க்ல இருந்து நம்ம விழுவதை அல்லாஹ்வுடைய பெயர்கள் நாம் விளங்கும் நம்ம என்ன செய்யும், காப்பாற்றும். இதை மட்டும் நான் சொல்லி இந்த இன்றைய உரையை நம்ம முடிவுக்கு வந்துடும். நபிகள் நாயகம் சொல்லி சஹீஹ் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு, லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு லன்ன பில்லாஹ். உங்கள யாரும் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் வைக்காம மௌத்தாயிராதீங்க. அல்லாஹ் பத்தி கெட்ட எண்ணம் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, அது ஷிர்க், குஃப்ர். லா தயஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்க நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடையக்கூடியவர்கள் இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றா சூரத்துல் ஃபத்ஹ்ல, வ யுஅذிபுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத். அல்லாஹ் நயவஞ்சகர்களும் காஃபிர் தான், முஷ்ரிக்குகளும் காஃபிர் தான், இணை வைப்பாளர்கள். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? அவன் வெளிப்படையில் அல்லாஹ் மறுப்பான், நயவஞ்சகன் என்ன செய்வான், வாயில அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி உள்ளத்துல அல்லாஹ் பத்தி என்ன செய்ய நம்பிக்கை இருக்காது. அப்ப அல்லாஹ் சொல்றான், மறுமையில அல்லாஹ் முனாஃபிகீன்களையும் முஷ்ரிகீன்களையும் நரகத்துல போடுவான். ஏன் தெரியுமா? அவங்க செஞ்ச பாவம் தெரியுமா? லானீன பில்லாஹி லன்னஸவ், அல்லாஹ்வை பத்திய கெட்ட எண்ணம். அல்லாஹ்வை பத்திய கெட்ட எண்ணம். ரப்பு எனக்கு துன்பம் வந்துருச்சு, அல்லாஹ் என்ன கண் முழிச்சு பார்க்க மாட்டேங்கான், ரப்பு நம்மளை ஏமாத்திட்டான், அல்லாஹ் பத்தி என்ன பத்திலாம் அல்லாஹ் தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அல்லாஹ் துவா செஞ்சா அல்லாஹ் தர மாட்டேன். இதெல்லாம் குஃபுர். நிறைய பேர் நம்ம அந்த அல்லாஹ்வை பத்தி தெரியாததுனால இந்த குஃபுரான வார்த்தையை சர்வ சாதாரண பயன்படுத்துறோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை பத்தி அவங்க என்ன செஞ்சாங்க, தவறான எண்ணம் கொண்டார்கள். அலேயும் தாயிரத்து சௌ, அந்த தவறினுடைய அந்த தீய எண்ணத்தினுடைய சுழற்சி அவங்களுக்கு தான். ஒரு பந்த சோகத்துல இதை வச்சுக்கிடுங்க, அந்த பந்து எங்க வரும், நமக்கு திருப்பி அடிக்கும். அல்லாஹ் பத்தி தப்பா நினைக்கிறோம், என்ன ரப்பையும் கைவிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம் வச்சுக்கிடுங்க,
அல்லாஹ்க்கு குறைய போகுது, அல்லாஹ் மேலே என்னுடைய அடியான் என் மீது கோவப்பட்டு விட்டான், ஐயோ அப்படி அல்லாஹ் எதுவும் செய்ய போறானா? அப்படி கிடையாது. நம்ம அல்லாஹ்வை பத்தி என்ன செய்யறோம்? குஃபுருக்கு போயிட்டோம், ஷிர்க்குக்கு போயிட்டோம். அலைஹிம் தாயிரத்து ஸவ், அந்த தீய எண்ணத்துடைய சுழற்சி அவனுக்கு எதிரானதுதான். கலிபல்லாஹு அலைஹிம், அந்த முனாஃபிகீன்கள் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான். வ லஅனஹும், அவர்களை சபித்து விட்டான். அஅத்தலஹும் ஜஹன்னம், அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். வ ஸாஅத் மஸீரா, அது கெட்ட தங்குமிடம். அப்ப பாருங்க, அல்லாஹ்வை பத்தி நமக்கு நல்லெண்ணத்தை தர, கெட்ட எண்ணம் வந்துடவே கூடாது. மௌத்தாவர வரைக்கும் நம்ம ரப்பை பத்தி நமக்கு கெட்ட எண்ணம் வந்துடவே கூடாது. அல்லாஹ்வை பத்தி நல்ல நமக்கு தருது தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வை பத்தி கெட்ட எண்ணம் வருது, அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ் அந்த உலகத்தை எதுக்காண்டி படைச்சிருக்கிறான், அவனுடைய விஷயங்கள் என்ன, அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வை பத்தி கெட்ட எண்ணம் எதுவுமே என்ன செய்யாது, வராது. அப்ப இந்த அஸ்மால் ஹுஸ்னாவை, அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை அதனுடைய விளக்கங்களை நம்ம தெரிந்து கொள்வதில் எவ்வளவு பாக்கியங்கள் இருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் விரைவாக நம்ம என்ன செய்வோம், பல்வேறு இது முதல்ல அடிப்படைகள் தான் நம்ம என்ன செய்யறோம், சொல்லிட்டு வரோம். இது எவ்வளவு முக்கியம், அல்லாஹ்வுடைய அந்த அழகிய பெயருடைய விளக்கங்களை தெரிவது எவ்வளவு முக்கியம் என்பதைத்தான், அதற்குரிய விஷயங்களை தான் நாம சொல்லிட்டு வர்றோம். அப்ப இதை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியாக இந்த விஷயத்தை நாம விளங்கிட்டோம்னு சொன்னோம்னா, நம்மை காப்பாற்றக்கூடியது இந்த கல்வி. இது அற்புதமான கல்வி. இதை நாம தௌஹீதுடைய கல்வி. இதை விட்டுட்டோம்னா நமக்கு மர்ம நாசமா போயிடும். அப்போ இந்த அற்புதமான ஒரு கல்வியை நாம் தெரிவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அந்த கல்வியை நாம் சரியாக அறியக்கூடிய நன்மக்களால் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.